திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கோலவரட்டை குனிந்து குளகிட்டு பாலை கரந்து பருகுவதே ஒக்கும் சீலமும் நோன்பும் இல்லாதவர் கீந்தது காலம் கழிந்த பயிரதாகுமே. திருச்சிற்றம்பலம். கோலவரட்டை குனிந்து குளகிட்டு என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது காணலாமா? சிவநெறி ஒழுக்கமும் தவமும் இல்லாததால் உயர்வு பெறாத மக்களே வேட மாத்திரத்தால் வழிபட்டு தானம் செய்வது, வரட்டு பசுவை பிறவி மாத்திரத்தால் வணங்கி உணவளித்து பாலை கறந்து பருக நினைத்தலோடு ஒக்கும். இனி தானத்தை உயர்ந்தோரை அறிந்து செய்யாமல் எவரிடத்தும் செய்தல், ஒரு பயிரை காலமறிந்து செய்யாத எக்காலத்திலும் செய்தலையும் ஒக்கும் என்று கூறுகிறார் திருமூலர். கோலவரட்டை குனிந்து குளகிட்டு என்று கூறுகிறாரே. வரட்டை என்றால் என்ன? வரட்டை என்பது ஈனும் தன்மையற்ற பால் தராத மலட்டு பசுவை குறிக்கும். அத்தகைய பசுவுக்கு ஆசையோடு வளைந்து கொடுத்து தழைகளை குளகு என்று கூறுகிறாரே உணவாக போட்டு அதனிடம் பால் கறக்க முயற்சிப்பது போன்றது இது. பாலை கறந்து பருகுவதே ஒக்கும். மலட்டு பசுவிடம் பால் கறந்து குடிக்க நினைப்பது எப்படி அறிவற்ற செயலோ அதுபோலத்தான் கீழ்கண்ட செயலம். சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது. நல்ல ஒழுக்கம் சீலம். இறைவனை நோக்கிய தவம் அல்லது விரதமும், நோன்பு நோக்கிறார்களே அதை குறிக்கிறது. விரதமும் இல்லாதவர்களுக்கு தானம் கொடுப்பது வீணானது என்று கூறுகிறார். காலம் கழிந்து பயிரது ஆகுமே. முறையான காலத்தில் மழை பெய்யாமல் பயிர் காய்ந்து போன பிறகு பெய்யும் மழையினால் அந்த பயிர் எப்படி உயிர் பெறாதோ அதுபோல தகுதியற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் எந்த பயனையும் தராது. இந்த தத்துவத்தை விளக்க பழைய கதை ஒன்று உண்டு. ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் புண்ணியம் தேட வேண்டும் என்பதற்காக தினமும் அன்னதானம் செய்து வந்தார். ஆனால் அவர் யார் எவர் என்று பார்க்காமல் வந்தவர் அனைவருக்கும் உணவளித்து கொண்டே இருந்தார். அவரது ஊரில் சோம்பேறிகளாக தெரிந்த ஒரு கூட்டம் உழைக்க மனமில்லாமல் இலவசமாக உணவு கிடைக்கிறதே என்று தினமும் அங்கே வந்து உண்டுவிட்டு பிறகு அமர்ந்து ஊர்வம்பு பேசிக்கொண்டும் சூதாடிக்கொண்டும் காலத்தை கழித்து வந்தனர். அவர்களுக்கு கிடைத்த உணவால் அவர்கள் நல்ல காரியம் எதையும் செய்யவில்லை. மாறாக உடல் வலுவடைந்ததால் இன்னும் அதிகமாக தீய செயல்களில் ஈடுபட்டனர். அதே ஊரில் ஒரு ஏழை மாணவன் கல்வி கற்க வசதியின்றி பசியோடு இருந்தான். அவனோ தன்மானத்தோடு யாரிடமும் கேட்காமல் தவித்து கொண்டிருந்தான். செல்வந்தர் அந்த மாணவனை கவனிக்கவே இல்லை. ஒரு முறை ஒரு ஞானி அந்த செல்வந்தரிடம் சொன்னார், ஐயா, நீங்கள் போடும் உணவால் அந்த சோம்பேறிகள் தீமை தான் செய்கிறார்கள். இது மலட்டு பசுவுக்கு தீவனம் போட்டு பால் கறக்க நினைப்பது போன்றதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஏழை மாணவனுக்கு நீங்கள் உதவினால் அவன் கற்று தேர்ந்து ஊருக்கே பயன் தருவான் அல்லவா? அதுதான் விளைச்சல் தரும் பயிருக்கு நீர் பாய்ச்சுவது போன்றது. செல்வந்தர் தன் தவறை உணர்ந்தார். தானம் என்பது கொடுப்பவரின் பெருமையை பொறுத்தது அல்ல, அதை பெறுபவரின் தகுதியை பொறுத்தே பயன் தரும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். நீதி என்ன? பண்பும் பக்தியும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொருளோ அல்லது அவர்கள் செய்யும் சடங்குகளோ இறைவனை சென்று அடையாது. விதையை செழிப்பான், அதாவது விதையை செழிப்பான நிலத்தில் விதைக்க வேண்டும் அல்லவா? விதையை செழிப்பான நிலத்தில் விதைப்பது போல உதவி அல்லது தானம் என்பது தகுதி உள்ளவர்களுக்கே போய் சேர வேண்டும் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல் தெரிவிக்கிறது. கோலவரட்டை குனிந்து குளகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும். சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரது ஆகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.